வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள், நாம இன்றைக்கு பார்க்க போகிறது கெமிக்கல் கால்குலேஷனில் வந்த பாஸ் பேப்பர் கேள்வியில் ஒன்று தான் 2019 9ஆம் கேள்வியில் பி பார்ட். 2019ஆம் ஆண்டு வந்த 9வது கேள்வி பி பார்ட் கெமிக்கல் கால்குலேஷன்லேருந்து வந்திருக்குது, ரசாயன கணிதத்துலேருந்து வந்திருக்குது. அந்த கேள்வியை நம்ம என்ன செய்யறோம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஓகே பிள்ளைகள், அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன சொல்லிக்கன்னு சொல்லிச்சுன்னா, நீர் மாதிரி வையில் SO3 2 மைனஸ் SO4 2 மைனஸ் NO3 மைனஸ் எனும் அயன்கள் அடங்கியுள்ளன. நீர் மாதிரியில் அடங்கும் அயன்களை அளவரி முறையாக பகுப்பாய்வு செய்வதற்கு பின்வரும் நடைமுறையில் நிறைவேற்றப்பட்டன. நடைமுறை ஒன்று என்ன சொல்றீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நடைமுறை ஒன்று நடைமுறை ஒன்று என்ன சொல்றேன்னா, மாதிரி வையின் 25 சென்டிமீட்டர் கனத்துடன் மிகையான ஓர் ஐதான பேரியம் குளோரைட் கரைசல் கலக்கி கொண்டு சேர்க்கப்பட்டது. அதன் பின்னர் உண்டாகிய வீழ்படிவுடன் கார மனமுள்ள ஒரு வாயு மேலும் வெளியிடப்படாமல் இருக்கும் வரைக்கும் கலக்கி கொண்டு ஐதான HCl மிகையாக சேர்க்கப்பட்டது. கரைசல் 10 நிமிடங்களுக்கு விடப்பட்டு வடிகட்டப்பட்டது. வீழ்படிவு காய்ச்சி வடித்த நீரினால் கழுவப்பட்டு ஒரு மாறா திரிவு கிடைக்கும் வரைக்கும் 105 பாகசியில் ஒரு கனல் அடுப்பில் உலர்த்தப்பட்டது. வீழ்படிவின் திணிவு 0.174 கிராம் ஆக இருந்தது. கிடைத்த வடிதிரவம் மேலதிக பகுப்பாய்விற்காக வைக்கப்பட்டது. சரிதானே? கிடைத்த வடிதிரவம் மேலதிக பகுப்பாய்விற்காக வைக்கப்பட்டதுன்னு சொல்றான். இங்க பாருங்க, இங்க இந்த கரைசல் வைன்னு ஒன்று சொல்றான். சரிதானே? கரைசல் வைன்னு ஒன்று சொல்றான். இந்த கரைசல் வைல யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிச்சேன். இந்த கரைசல் வைல யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிச்சேன்னா, SO4 2 மைனஸும் SO4 2 மைனஸும் SO3 2 மைனஸும் அதே மாதிரி NO3 மைனஸ் இவங்க 3 பேரும் இருக்காங்க. சரி, SO4 2 மைனஸ் SO3 மைனஸ் SO3 2 மைனஸ் அடுத்தது என்ன NO3 மைனஸ் இவங்க 3 பேரும் இருக்காங்களாம். சரியா? சரி, இவங்களுக்கு என்ன செய்யறான்னு சொல்லிட்டேன்னா, பேரியம் குளோரைட் என்ன செய்யறானா சேர்க்கானா. பேரியம் குளோரைட்டை என்ன சொல்லிருக்கான் சேர்த்திருக்கான். ஒரு ஐதான பேரியம் குளோரைட் கரைசல் வந்துட்டு என்ன செய்து கலக்கி கொண்டு சேர்க்கப்பட்டேன்னு சொல்லிருக்கான். சரி, இந்த கரைசல்ல 25 சென்டிமீட்டர் இந்த கரைசல் வகையிலிருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து அதுக்குள்ள என்ன செய்யறான்னு சொல்லிச்சேன்னா பேரியம் குளோரைட்டை சேர்க்கணும். ஒரு ஐதான பேரியம் குளோரைட்டை கலக்கிட்டு சேர்க்க. ஒரு ஐதான பேரியம் குளோரைட்டை நீ கலக்கிட்டு சேர்த்தேன்னு சொல்லிச்சேன்னா என்ன நடக்கும்னு சொல்லிச்சேன்னா, இந்த SO4 2 மைனஸ் இருக்கிறது தானே, இந்த SO4 2 மைனஸும் அதே மாதிரி SO3 2 மைனஸ் இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா வீல் படிவாங்க. இவங்க என்ன செஞ்சுவாங்க படிவாங்க, வீல் படிவு உருவாகும். அதாவது உனக்கு பேரியம் சல்பேட்டும் பேரியம் சல்பைட் இவங்க ரெண்டு வீல் படிவும் கிடைக்கும். அதாவது பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா, இந்த SO4 2 மைனஸ் இருக்கிறது தானே, இந்த SO4 2 மைனஸ் SO4 2 மைனஸ் வந்துட்டு பேரியம் குளோரைட்டோட தாக்கினீங்கன்னு சொல்லிச்சேன்னா உனக்கு பேரியம் சல்பைட் வீல் படிவும் 2 Cl மைனஸ் என்ன செய்யும் உனக்கு விளைவா கிடைக்கும். அதே மாதிரி இந்த SO3 2 மைனஸ் இருக்கிறது தானே, இந்த SO3 2 மைனஸும் என்ன செய்வான்னு சொன்னா பேரியம் குளோரைட்டோட தாக்கி உனக்கு என்ன செய்யும் பேரியம் சல்பைட் வீல் படிவோம் சக 2 Cl மைனஸ் என்ன செய்வாரு உனக்கு விளைவா கிடைக்கும். 2 Cl மைனஸ் என்ன செய்யுண்டா உனக்கு விளைவா கிடைக்கும். சரியா? சரி, அடுத்தது என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, இந்த கிடைச்ச வீல் படிவு இருக்குதானே, இந்த வீல் படிவை வடிச்செடுத்துட்டு அடுத்த வடிதிரவத்தை நினைஞ்சிருக்கான் வேறையா வச்சுட்டான். வடிதிரவத்தை வேறையா ஆக்கி வச்சுட்டான். வடிதிரவத்துல இப்ப யாரும் இருக்கக்கூடாது. வடிதிரவத்துல உனக்கு NO3 மைனஸும் அடுத்தது என்ன இந்த Cl மைனஸும் என்ன செய்வார்னா வடிதிரத்துல இருக்கப்படுறாங்க. ஓகே, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இந்த கிடைச்ச வீழ்படிவு இருக்கு தானே, இந்த வீழ்படிவு எடுத்து அவன் என்ன சொல்லிக்கான்னு சொல்லிச்சேன்னா ஐதான HCl மிகையா சேர்க்கப்படுறான். இந்த வீழ்படிவு எடுத்து என்ன சொல்லிக்கான்னு சொன்னா ஐதான HCl வந்துக்கிட்டு மிகையா சேர்த்து என்ன செய்யறான்னு சொல்லிச்சேன்னா இதை கரைக்கான். சரிதானே? இந்த வீழ்படிவை ஐதான HCl மிகையா சேர்த்த உடனே சரி, இதுல யாரோ ஒரு ஆள் கரைகிறார். ரெண்டு பேரும் கரையலாம், யாரோ ஒருத்தர் கரையலாம் அல்லது ரெண்டு பேரும் கரையலாம். ஓகே, கரைஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யறான்னு சொல்லிச்சேன்னா வீழ்படிவை வேறையா வடிச்செடுத்து
என்ன செய்யறான் அவன் வீல் படிவ வேறையா வடிச்செடுத்து அவன் வந்துட்டு நிறுத்து பார்க்கான். அது வந்துட்டு வீல் படி வேறையா எடுத்து அதை உலர்த்தி நிறுத்தான். அதுல எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 0.14 கிராம் இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகே, இங்க பாரு, ஐதான எஸ்சிஎல் நீ சேர்த்தேன்னு சொன்ன இந்த ரெண்டு வீல் படிவம் எடுத்து நீ இதுக்கு ஐதான எஸ்சிஎல் சேர்த்தையா இருந்தா யாரு கரைவான்னு சொல்லிட்டேன்னா இந்த பேரியம் சல்பேட் இருக்கிறது பேரியம் சல்பைட்டு. இந்த பேரியம் சல்பைட்டு தான் வந்துட்டு என்ன செய்வோம்னு சொல்லிட்டேன்னா கரைவார். இந்த பேரியம் சல்பைட் இருக்கிறது தானே பேரியம் சல்பைட் BaSO3 இது வந்துட்டு என்ன செய்வான்னு சொல்றா நீ ஐதான எஸ்சிஎல் சேர்த்த உடனே இவர் கரைவார். ஐதான எஸ்சிஎல் சேர்த்த உடனே இவர் வந்துட்டு கரைவார். கரைஞ்சி உனக்கு என்ன விலை உருவாகும் சொல்லிச்சுன்னா SO2 வாயுவும் பேரியம் குளோரைட்டும் சக நீரும் என்ன செய்யும் உனக்கு விளைவா உருவாகும். சரிதானே? தாக்கத்தை சமப்படுத்துறதுக்கு இங்க ரெண்டு போட்டா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ரெண்டு போட்டோட தாக்கம் சமப்படுத்தப்படும். ஓகே, சரிதானே? இதான் என்ன இங்க விளைவா உருவாகுது. இங்க இதோட அவன் நடைமுறை ஒன்றை ஃபுல்லா முடிச்சிட்டான். ஓகே, இத இங்க என்ன சரி பேரியம் சல்பைட் வந்துட்டு பேரியம் சல்பைட் வந்துக்கிட்டு கரைகிறாரு. பேரியம் சல்பைட் வந்து கரைஞ்ச உடனே யார் மீதம் மறிப்பாரு? பேரியம் சல்பைட் வந்து கரைஞ்ச உடனே யார் மீதம் மறிப்பாரு? பேரியம் சல்பைட் மீதம் மறிப்பார். பேரியம் சல்பைட் வந்துக்கிட்டு கரைஞ்ச உடனே மீதமா யார் இருப்பாரு? BaSO4 இங்க மீதமா இருப்பார். ஓகே, BaSO4 மீதமா இருக்காரு. இந்த BaSO4 அவன் என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா திணிவு தந்திருக்கான். BaSO4 திணிவு அவன் தந்திருக்கான். பேரியம் சல்பேட்டை திணிவு தந்திருக்கான். ஓகே, பேரியம் சல்பேட்டை திணிவு தந்திருக்கான். BaSO4 பேரியம் சல்பேட்டை திணிவு தந்திருக்கான். எவ்வளவுன்னு சொல்லிச்சுன்னா 0.174 கிராம். எவ்வளோ? 0.174 கிராம். இதுல இருந்து உனக்கு என்ன செய்யலாம் சொன்னா இந்த பேரியம் சல்பேட்டோட திணிவை கண்டுபிடிக்கலுமே இல்லதா? பேரியம் சல்பேட் மூல அளவு கண்டுபிடிக்கணும். மூல் சமம் என்ன? திணிவின் கீழ் மூல திணிவு. திணிவு பார்த்தேன்னு சொல்லிச்சோன்னா எவ்வளவு திணிவு தந்திருக்கான்? 0.174 கிராம். எவ்வளோ? 0.174 கிராம். 0.174 கிராம் திணிவு தந்திருக்கான். இவர மூலத்திணிவு எவ்வளவு? 233 கிராம் மூல் -1. இதை சுருக்கினையா இருந்தா இவர என்ன செய்யலாம்? மூல அளவு கண்டுபிடிக்கலாம். யார? பேரியம் சல்பேட். இவ யார மூல அளவு காணலாம்? மூல் வந்துட்டு காணலாம் பேரியம் சல்பேட் மூல அளவை உனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, பாப்போம். பேரியம் சல்பேட் மூல அளவை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 0.174 நீ பிரிக்கன் மேல 233 பிரிச்சே இருந்தா உனக்கு 0.747 சரியான 0.74 தர 10⁻³ மூலளவு வரைக்கும் யாருன்னு சொல்லி பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இந்த பேரியம் சல்பேட் மூலளவு. இதுல பேரியம் சல்பேட் மூலளவு விவரிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா அதே தான் இந்த பேரியம் சல்பேட் வந்துட்டு எங்க இருந்து உருவாயிருக்கு? இந்த பேரியம் சல்பேட்ல இருக்கிற இந்த SO4 எங்க இருந்து வராரு? இவர் எங்க இருந்து வந்தாரு? வைண்ட கரைசல்ற 25 சென்டிமீட்டர் கணத்துல இருந்து வந்தார். வைண்ட கரைசல்ற 25 சென்டிமீட்டர் கணத்துல இருந்து வந்தார். ஓகே, இவரு வைண்ட கரைசல்ற அதாவது இந்த SO4 வந்துட்டு சல்பேட் அயன் வந்துட்டு எங்க இருந்து வந்தாரு? இந்த சல்பேட் அயன் வந்துட்டு உனக்கு வந்தது வைட 25 சென்டிமீட்டர் கணத்துல வந்தாரு. இந்த வைல 25 சென்டிமீட்டர் கணத்துல இருந்து இருந்த அந்த சல்பேட் அயன்ல இருந்தால் இந்த பேரியம் சல்பேட் வீல் படிவு உருவாகி இருக்காரு. ஓகே, இவர மூலளவு உனக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சிட்ட? நீ இந்த மூலளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். ஆகவே இதுல மூலளவு பேரியம் சல்பேட் மூலளவு இவருன்னு சொல்லிட்டேன்னா பீசமானம் பார்த்தேன்னு சொன்னா சல்பேட் அயனுக்கும் பேரியம் சல்பேட்டுக்கும் ஒன்று கொண்டு இருக்காது. ஆகவே இதுல உனக்கு என்ன சொல்லலாம்? SO4 யார? SO4 மூலளவும் எவ்வளவு வரைக்கும் போறாரு? இதே அளவா தான் இருக்கும். 0.747 தர 10⁻³ மூலளவு வரைக்கும் போறாரு. 747 தர 10⁻³ மூலளவா இருக்க போறாரு. இதுல இருந்து இந்த SO4 சரிவா கண்டுபிடிக்கலாம்.
தெரிவு சாமான் என்ன மூலங்கில் கனவளவு மூலளவு என்ன 0.747 தர 10/3 மூல் கனவளவு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் கனம் 25 சென்டிமீட்டர் கனம் சொன்ன எவ்வளோ 25 தர 10/3 டெசிமீட்டர் கனம் 10/3 டெசிமீட்டர் கனம் இதை சுருக்கி எடுத்த அனுசரிச்சுன்னா அவனுக்கு வாரது அண்ணளவா 0.029 மூல் டெசிமீட்டர் -3 அடிக்கும். அதாவது அண்ணளவு உனக்கு என்ன சொல்லலாம் 0.03 மூல் டெசிமீட்டர் -3 இந்த SO4 2- மூல அளவுன்னு சொல்லலாம். இந்த SO4 2- மூல அளவுன்னு சொல்லி உனக்கு அண்ணளவா சொல்லலாம். ஓகே சரி, இது நடைமுறை 1. இது வந்துட்டு நடைமுறை 1. இப்ப அடுத்தது நடைமுறை 2 பார்ப்போம். நடைமுறை 2 என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா மாதிரி வையின் 25 சென்டிமீட்டர் கனத்துடன் மிகையான ஐதான H2SO4வும் அமிலமாக்கிய 5% KiO3 கரைசலும் சேர்க்கப்பட்டன. சரி, வேறொரு 25 சென்டிமீட்டர் கனம் வேறையா எடுக்கான். சரி, வயது 25 சென்டிமீட்டர் கனம் வேறையா ஒன்று எடுக்கான். ஓகே, இதுல அமிலமாக்கி அதாவது ஐதான H2SO4வும் அமிலமாக்கி 5% KiO3 கரைசலும் சேர்க்கப்படும். சரி, இதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா மாப்பொருளை காட்டியா பயன்படுத்தி ஒரு 0.023 டெசிமீட்டர் -3 Na2H2O3 கரைசலுடன் விடுவிக்கப்படும் I2 ஆனது உடனடியாக நியமிப்பு செய்யப்படுது. சரி, என்ன சொல்றீங்கன்னு சொன்னா அமில KiO3 சேர்க்கான். அமில KiO3 சேர்த்த உடனே உனக்கு என்ன வருது I2 விளைவா கிடைக்குது. அமில KiO3 சேர்த்து I2 விளைவா கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா அங்க பாரு KiO3 என்னத்துல இருப்பாரு +5ல இருப்பாரு. அது எங்க போகுது பூஜ்ஜியத்துக்கு போகுது. +5ல இருந்து பூஜ்ஜியத்துக்கு போறான்னு சொன்னா +5ல இருந்து பூஜ்ஜியத்துக்கு போறாருன்னு சொல்லி சொன்னா அங்க நடக்குது ஒரு ஒற்றையற்ற தாழ்த்தலும் நடக்க போறாரு. சரி, ஒற்றையற்ற தாழ்த்தலும் நடக்க போகுது. ஐ வந்துகிட்டு அயடின் வந்துட்டு என்ன நடக்குன்னு சொன்னா இது +5ல இருந்து பூஜ்ஜியத்துக்கு போறாரு. +5ல இருந்து பூஜ்ஜியத்துக்கு போறாருன்னா அவர் தாழ்த்தல் அடைகிறாரு. அப்ப யாரோ ஒருத்தர் என்ன செய்யணும் ஒற்றையேற்றம் அடையணும். ஒற்றையேற்றம் அடையணும். அது யாருன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா அவனே சந்துட்டான். அவன் என்ன செஞ்சிட்டான் கீழே பாரு அடைப்புல வந்திருக்கான். இந்நடைமுறையில் SO3 2- அயன்கள் வளிமண்டலத்திற்கு வெளியேறாமல் என்ன சல்பேட் அயன்கள் அதாவது என்ன SO4 2- அயன்களாக வந்துட்டு என்ன செய்யுது ஒற்றையேற்றமான சரி அவன் தான் நீ அதை யோசிக்க கூட தேவையில்ல, அவன் அதை தந்திருக்கான் பாரு. சரி, இதுல மேல என்ன சொல்லிருக்கான்னு சொல்லிச்சுன்னா I2 ஆனது உடனே நியமிக்கப்பட்டது பயன்படுத்திய Na2SO3 கனவுல வந்துட்டு 20 சென்டிமீட்டர் கனம் ஆக இருந்ததுன்னு சொல்லி தந்துட்டான். ஓகே, இங்க நடக்கிற தாக்கத்தை பார்ப்போம். இது நடைமுறை 1ல இருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்னு சொல்லிச்சுன்னா SO4 2- அதாவது சல்பேட் என்ற சரிவை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இருக்கட்டும். இப்ப நடைமுறை 2. நடைமுறை 2 ஓகே, நடைமுறை 2க்கு வாங்க. நடைமுறை 2ல அவன் என்ன சொல்லிக்கான்னு சொல்லிச்சானா SO3 2- அயன் இருக்காது சல்பைட் அயன். சரிதானே, சல்பைட் அயன் வந்துகிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சோன்னா அமில KiO3யோட என்ன நடக்குது ஒற்றையற்ற தாழ்த்தல் தாக்கம் ஒன்று இங்க நடக்குது. ஓகே, ஒற்றையற்ற தாழ்த்தல் தாக்கம் ஒன்று இங்க நடக்குது. ஓகே, தாக்கத்தை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா SO3 2- அயன் அயன் இருக்காது தானே இவர் SO3 2- அயன் IO3 அயனோட என்ன KiO3ல இருக்கிற IO3 அயனோட அமில ஊடகத்துல தாக்கம் நடக்குது. தாக்கம் நடந்த உடனே என்ன நடக்கும் இவர் தாழ்த்தல் அடைவாரு. இவர் ஒற்றையேற்றம் அடைவார். ஒற்றையேற்றம் அடைஞ்சு என்ன உனக்கு விளைவாக கிடைக்க போதும் ஒற்றையேற்றம் அடைஞ்சு அங்க என்ன விளைவாக கிடைக்க போதும் SO4 2- அயனா ஒற்றையேற்றம் அடைவாரு. இந்த IO3- இருக்கிற அயனின் வந்துக்கிட்டு I2 தாழ்த்தல் அடைவாரு. அங்க விளைவு உனக்கு என்ன கிடைக்க போதும் நீர் கிடைக்க போகுது.
அடுத்த விளைவு உனக்கு என்ன கிடைக்க போதும், நீர் கிடைக்க போதும். தாக்கத்தை சமப்படுத்தணும், தாக்கத்தை சமப்படுத்தணும். தாக்கத்தை சமப்படுத்துறதுக்கு பார்த்தேன்னு சொல்லிட்டேன்னா, இவர ஒட்சி ஏற்ற பார்த்தேன்னு சொன்னா பிளஸ் போல இருப்பார். இவர ஒட்சி ஏற்ற பிளஸ் போல இருப்பாரு. இவர ஒட்சி ஏற்றம் பார்த்தேன்னு சொன்னா பிளஸ் 6ல இருப்பார். ஒட்சி ஏற்றம் எங்க இருப்பாரு, பிளஸ் 6ல இருப்பார். ஓகே. அடுத்தது இவர ஒட்சியேற்றம் பார்த்தேன்னு சொன்னா பிளஸ் 5ல இருப்பாரு. இவர ஒட்சியேற்றம் பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா பூஜ்ஜியத்துல இருப்பார். பூஜ்ஜியத்துல இருப்பார். ஓகே. இங்க பாரு, பிளஸ் 4ல இருந்து பிளஸ் 6க்கு போறதுக்கு, பிளஸ் 4ல இருந்து பிளஸ் 6க்கு போறதுக்கு எத்தனை மாற்றம் இருக்காது, 2 மாற்றம் நடக்குது. பிளஸ் 4ல இருந்து பிளஸ் 6க்கு போறதுக்கு எத்தனை மாற்றம், 2 மாற்றம் இருக்குது. இங்க பார்த்தேன்னு சொன்னா பிளஸ் 5ல இருந்து பூஜ்ஜியத்துக்கு போறாரு. பிளஸ் 5ல இருந்து எங்க நடக்குது, பூஜ்ஜியத்துக்கு போறாரு. பிளஸ் 5ல இருந்து பூஜ்ஜியத்துக்கு போறது, பிளஸ் 5ல இருந்து பூஜ்ஜியத்துக்கு போறதுக்கு பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா 5 மாற்றம். எத்தனை மாற்றம், 5 மாற்றம் இருக்குது. சரியா? பிளஸ் 5ல இருந்து பூஜ்ஜியத்துக்கு போறதுக்கு பார்த்தேன்னு சொன்னா 5 மாற்றம் இருக்குது. இங்க பாரு, இதுல 2 மாற்றம், இதுல 5 மாற்றம் இருக்குது. இதுல ஒரு அயனிக்கு எத்தனை மாற்றம், 5 மாற்றம். அங்க 2 அயனின் இருக்காரு, 2 அயனின் இருக்காரு. ஒரு அயனிக்கு 5 மாற்றம்னா 2 அயனிக்கு 10 மாற்றம். 2 அயனிக்கு என்ன வருது, 10 மாற்றம் இருப்பார். 2 அயனிக்கு என்ன வரப்போதோ 10 மாற்றம் இருக்கும். சரி, ஓகே. சரி, 2 அயனுக்கு 10 மாற்றம் வரப்போகுது. சரியா? இங்க பாருங்க பிள்ளைகள், 2 அயனுக்கு 10 மாற்றம் வரப்போகுது. ஓகே. ஒரு அயனுக்கு வந்துக்கிட்டு 5 மாற்றம், 2 அயனுக்கு 10 மாற்றம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிளஸ் 4ல இருந்து பிளஸ் 6 போறது 2 மாற்றம் நடக்குது. ஓகே. அங்க 2 மாற்றம், இவருக்கு 2 மாற்றம், இவருக்கு 10 மாற்றம் நடக்குது. ஓகே. போமாசி பார்த்தேன்னு சொல்லிச்சு, போமாசி பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா 2க்கும் 10க்கும் போமாசி வந்துட்டு 10. 2க்கும் 10க்கு என்ன போமாசி, 10. ஓகே. 2க்கும் 10க்கும் போமாசி 10. இவர்ல பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா, இவர்ல நீங்க பாருங்க, 2 மாற்றம் நடந்தாலும் இவர்ல 10 மாற்றம் நடக்குது. போமாசி உனக்கு 10 வருது. நீ இவரை என்ன செய்யணும், 10ஆ மாத்தணும். 10ஆ மாத்தணும்னு சொல்லிச்சேன்னா 2 10ஆ மாத்துறது நீ என்ன செய்யணும், 5ஆல பெருக்க வேண்டி வரும். 5ஆல பெருக்க வேண்டி வரும். இங்கே 10 இருக்காரு. ஓகே. சரி, 5ஆல பெருக்க வேண்டி வரும். இப்ப சமப்படுத்தியாச்சு. இங்க எத்தனை சல்பர் இருக்காரு, 5 சல்பர் இருக்காரு. 5 சல்பர் இருந்தா இங்கேயும் 5 போடுவாய். அதே மாதிரி இங்க எத்தனை ஐடென்டி இருக்காரு, 2 ஐடென்டி இருக்காரு. அங்க 2 ஐடென்டி இருந்தா இங்கே 2 போடுவாய். சரியா? 2 போடுவாய். இப்ப அடுத்து என்ன செய்யணும், ஏற்றதை சமப்படுத்தணும். ஏற்றதை சமப்படுத்துறது பார்த்துட்டு சரி சொன்னா, இங்க 5 10 மைனஸ் இருக்காரு. இதுல 2 மைனஸ், மொத்தம் 12 மைனஸ். அடுத்தது பார்த்துட்டு சொன்னா, இதுல 2 10 மைனஸ் இருக்காரு. அங்கால பக்கம் 10 மைனஸ் இருக்குது, இங்கால பக்கம் 12 மைனஸ் இருக்காரு. சரிதானே? அங்கால பக்கம் 10 மைனஸ் இருக்காரு, இங்கால பக்கம் 12 மைனஸ் இருக்காரு. நீ என்ன செய்யணும், அங்கால பக்கம் 10 மைனஸ் இருக்காருன்னா இங்கால பக்கம் என்ன இருக்கணும், 10 மைனஸ் இருக்கணும் விரைவா. ஆகவே இங்க 12 மைனஸ் இருக்காருன்னு சொல்லி சொன்னா இங்க 2h பிளஸ் போடுவேன். எத்தனை, 2h பிளஸ் போடுவேன். இப்ப பார்த்தேன்னு சொன்னா விளைவா இங்க 10 மைனஸ் வந்துட்டாரு, 10 மைனஸ் வந்துட்டாரு. ஆக இங்க 2 ஹைட்ரஜன் போட்டதேண்டா இங்க ஒரு நீர் விளைவா கிடைக்கும். இப்போ ஒருத்தனுக்கு எண்ணிப்பாரு, தாக்க சமப்படுத்தப்பட்டீங்க. 5 20, 20 முன்னும் 21 ஒட்சன் இருக்காரு. இங்க பாத்தேன்னு சொன்னா 13 15, 23 6, மொத்தம் 21 ஒட்சன் இருக்குது. தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே. சரி, அடுத்தது பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா என்ன சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா, இந்த விடுவிக்கப்பட்ட ஐட்டு இருக்காரு தானே, இந்த விடுவிக்கப்பட்ட ஐட்டு இருக்காரு தானே, இவரு இந்த ஐட்டு என்ன செய்யறாராம், Na2S2O3 Na2S2O3 தாக்கம் நடக்குது. தாக்கம் நடந்த உனக்கு என்ன விளைவா கிடைக்கும், Na5யும் Na2S4O6 விளைவா கிடைக்கும். Na2S4O6 விளைவா கிடைக்கும். தாக்கத்தை சமப்படுத்துறதுக்கு இங்க ரெண்டும் போட்டாச்சு. தாக்கம் சமப்படுத்துறதுக்கு இங்க ரெண்டும் போட்டீங்களா இருந்தா தாக்கம் சமப்படுத்தப்பட்டது. ஓகே. தாக்கத்தை சமப்படுத்திட்டோம். இப்ப பாரு, அவன் என்ன சொல்லிருக்கான்னு சொல்லி சொன்னா, இந்த சோடியம் தயசால்பேட்டிக் Na2S2O3, இந்த Na2S2O3 என்ன சொல்லிருக்கான்டா, செறிவும் கனவுளவும் தந்திருக்கான். எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தேன்னா, அந்த தாக்கத்தை பயன்படுத்தப்பட்ட Na2S2O3 செறிவு 0.023 டெசிமீட்டர் மைனஸ் 3, கனவளவு 20 சென்டிமீட்டர் கனம் தந்துட்டான். 0.0
2 - 3 டெசிமீட்டர் -3 செறிவும் கனவுல வந்துட்டு 20 சென்டிமீட்டர் கனவு வந்துட்டான். இதுல இருந்து உனக்கு என்ன செய்யலாம், இவர சோடியம் தயசல்பேட் Na2SO3 மூலளவை கண்டுபிடிக்கலாம். இவர மூலளவு கண்டுபிடிச்சேன்னு சொன்னா மூல் சமம் என்ன, செறிவு தர கனவளவு செறிவன்னு 0.02 மூல் டெசிமீட்டர் -3 தர கனவளவு 20 சென்டிமீட்டர் கனம். 20 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். சரிதானே? இதை சுருக்கினீங்களா இருந்தா என்னோட போது 0.4 தர 10⁻³ மூல இருப்பாங்க. 0.4 தர 10⁻³ மூல இருப்பார். ஓகே, இவர் மூலளவு 0.4 தர 10⁻³ மூலா. இதுல இருந்து இந்த I2 இருக்காது, இந்த உருவாகின I2 இந்த தாக்கத்துல உருவாகின I2 தான் இவர். அதே I2 தானே இங்க ஒன்று தாக்க விடுறான். அந்த I2 நீங்க தாக்க விட்ட உடனே இந்த I2 இவரோட தாக்க விடுறாரு. இவரோட தாக்குறாரு. இந்த தாக்கத்துல இவர மூலளவு கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவுன்னு சரி பார்த்தீங்கன்னா 0.4 தர 10⁻³ மோல். இவர் வந்துட்டு 0.4 தர 10⁻³ மோல்னா பி சமன்னு பார்த்தீங்கன்னா 1:2. ஆகவே இவர மூலளவு, அதாவது இந்த I2 மூலளவு இதுல அரைவாசியா இருக்கு. I2 மூலளவு இதுல அரைவாசியா இருக்கு. இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம், உருவாகிய I2 மூலளவு இதுல அரைவாசியா இருக்கு. இதுல அரைவாசி என்னோட போது 0.4 தர 10⁻³ மூல்ற அரைவாசி அறிக்க போகுது. அதாவது 0.2 தர 10⁻³ மூல இருக்கு. சரியா? 0.2 தர 10⁻³ மூல இருக்கு. இவர் வந்துட்டு 0.2 தர 10⁻³ மூல். இவர் தானே இவர் இங்க இந்த தாக்கத்துல உருவாகி I2 தானே நாம இங்க கொண்டு இந்த தாக்கம் நடத்த விடுறோம். இந்த I2 எவ்வளவு சரி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 0.2 தர 10⁻³ மூல். இவர் வந்துட்டு 0.2 தர 10⁻³ மூல்னா இவர பீசாமானம் பார்த்தேன்னு சொன்னா இவர 1:5 இருக்காரு. எவ்வளவு இருக்காரு? 1:5 இருக்காரு. சரிதானே? எவ்வளவு இருக்காரு? 1:5 இருக்காரு. சரியா? 1:5 சரி சொன்னா இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம், இவர் வந்துகிட்டு 0.2 தர 10⁻³ மூல் இருக்காண்டா அதுல 5 மடங்கு என்ன செய்வாரு இவரு இருப்பாருன்னு சொல்லலாம். இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம் சொல்லி சொன்னா யாரு SO3 2- மூல சொல்லலாம். என்ன இதுல 5 மடங்கு இருக்கும். 0.2 தர 10⁻³ மூல்ற என்ன 5 மடங்கு இருக்கும். சரிக்கு என்ன போதும் 1 தர 10⁻³ மூல இருக்கும். 1 தர 10⁻³ மூல இருக்கும். சரி, ஓகே. இது எங்க இருந்து வந்தாரு? இந்த SO3 2- எங்க இருந்து வந்தான்னு சொல்லி சொன்னா 25 சென்டிமீட்டர் கணம். வயது 25 சென்டிமீட்டர் கணம்னு அர்த்தமா. வயது 25 சென்டிமீட்டர் கணத்துல எடுக்கணும்னு சொல்லி சொன்னா வயது 25 சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள இருந்த SO3 2- மூல அளவு தான் இவர். வயது 25 சென்டிமீட்டர் கணத்துல இருந்த SO3 2- மூல அளவு தான் இவர். ஓகே, இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம், மூலும் தெரியும் கனவளவும் தெரியும் சொல்லி சொன்னா இவரை சரிவா கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து உனக்கு SO3 2- சரிவா கண்டுபிடிக்கலாம். SO3 2- சரிவா கண்டுபிடிச்சா மூலின் கீழ் கனவளவு மூலவளவு 1 தர 10⁻³ மூலம் கனவளவு சொல்லிக்கா 25 சென்டிமீட்டர் கணம். ஆகவே 25 தர 10⁻³ டெசிமீட்டர் கணம். இதை சுருக்கினு சொல்லிச்சோம்னா 0.04 மூல் அறிக்க போகுது. 4 மூல் டெசிமீட்டர் -3 அறிக்க போகுது. 0.04 மூல் டெசிமீட்டர் -3 இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா இதுல SO3 2- சரி சரியா இல்லையா? சரி, அடுத்து நடைமுறை திரிக்குவாங்க. நடைமுறை 3 என்ன சொல்றான்னு சொன்னா நடைமுறை 1 கிடைத்த வடித்திரவம். நடைமுறை 1 கிடைச்ச வடித்திரவம் என்ன இருக்காரு? NO3- Cl- இருக்குது. ஓகே ஓகே, இதுல வடித்திரவத்தை ஐதான NaOH உடன் நடுநிலையாக்கி அதனுடன் கிடையாக அலுமினியம் தூளும் அதனுடன் மிகையாக அலுமினியம் தூளும் ஐதான NaOH சேர்க்கப்பட்டன. கரைசல் வெப்பமாக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட வாயு ஒரு
0.11 மைனஸ் எஸ்சிஎல் கரைசலின் ஓர் 20 சென்டிமீட்டர் கனம் கனவளவிற்கு அளவறு முறையாக அனுப்பப்பட்டு தாக்கம் புரிய செய்யப்பட்டது. தாக்கம் பூர்ணமடைந்தமை பாசிச்சயத்துடன் சோதிக்கப்பட்டது. வெளிவிடப்பட்ட வாயுவுடன் தாக்கம் புரிந்த பின்னர் எஞ்சியிருக்கும் எஸ்சிஎல்லின் 0.1 NaOH கரைசலுடன் மெதைல் செம்மஞ்சள் காட்டியா பயன்படுத்தி நேர்வு செய்யப்பட்டது. தேவைப்பட்ட NaOH கனவுல வந்து எவ்வளவு தந்திருக்கேன்னு சொல்லிச்சுன்னா 10 சென்டிமீட்டர் கனம் சொல்லிட்டான். 10 சென்டிமீட்டர் கனம் சொல்லிட்டான். ஓகே, பார்ப்போம். ஓகே பிள்ளைகள், இங்க பாருங்க. அவன் என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா, இந்த NO3 மைனஸ் இருக்காது தானே, இந்த NO3 மைனஸ் Cl மைனஸ் ரெண்டும் இருக்கிற ஒரு கரைசல் இருக்கு, வடிதிரவம் இருக்குது. இந்த வடிதிரவத்துக்குள்ள அவன் ஐதான NaOH அலுமினியம் தூளையும் போடுறான். ஐதான NaOH அலுமினியம் தூளையும் போட்டு உனக்கு என்ன செய்யும், NO3 மைனஸ் வந்துக்கிட்டு தாக்கம் நடக்கும். NO3 மைனஸ் வந்துட்டு தாக்கம் அடைஞ்சு என்ன செய்யும், NaAl2 கிடைக்கும். அடுத்து அமோனியா வாயுவும் கிடைக்கும். NaAl2 அமோனியா வாயுவும் உனக்கு என்ன செய்யும், விளைவா கிடைக்கும். இந்த தாக்கத்தலினேன்னு சொல்லிச்சுன்னா, Cl மைனஸ் இதுல தாக்க மாட்டாரு. NO3 மைனஸ் என்ன செய்வாருன்னு சொல்லிச்சுன்னா, NaOH அலுமினியத்தோடையும் தாக்கம் அடைவாரு. இந்த தாக்கத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, உனக்கு நீரும் தேவைப்படும். தாக்கத்தை நடக்க விட்டேன்னு சொல்லிச்சுன்னா உனக்கு அமோனியா வாயும் சக NaAlO2 சரிதானே, NaAlO2வும் சகங்கள OH மைனஸும் உனக்கு விளைவா கிடைக்கும். OH மைனஸும் உனக்கு விளைவா கிடைக்கும். ஓகே, தாக்கத்தை சமப்படுத்தும். தாக்கத்தை சமப்படுத்துறது பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா இதுல இவரோட ஒட்சியேற்றம் பாரு +5 வரைக்கும் போகுது. இதுல இவர ஒட்சியேற்றம் பார்த்தேன்னா +5 வரைக்கும் போதும். இதுல இவர ஒட்சியேற்றம் பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா -3 வரைக்கும் போகுது. இதுல இவர ஒட்சியேற்றம் பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா -3 இருக்க போறாரு. இதுல +5 வரைக்கும் போது, அங்கன்னா -3 வரைக்க போறாரு. அடுத்தது பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா இவர ஒட்சியேற்றம் இங்க வந்துட்டு 0 வரைக்க போறாரு. இங்க இவர ஒட்சியேற்றம் வந்துக்கிட்டு +3 அறிக்க போதும். +3 இருக்கப்படாது. இங்க வர ஒட்சியேற்றம் +3 இருக்கப்படாது. இங்க பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா அலுமினியம் 0ல இருந்து +3க்கு போறாரு, 3 மாற்றம். இவர் நைட்ரஜன் +5ல இருந்து -3க்கு போறாரு, எத்தனை மாற்றம், 8 மாற்றம். இதை பார்த்தேன்னு சொன்னா அலுமினியம் 0ல இருந்து +3க்கு போறாரு, 3 மாற்றம். இவரை பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து +5ல இருந்து -3க்கு போறாரு, 8 மாற்றம். ஆகவே 8 மாற்றம், இதுல 3 மாற்றம். ஹோமாசி பார்த்தேன்னு சொன்னா 24. ஆக 24 மாத்திரத்துக்கு என்ன செய்யணும் சொன்னா, இது 8 மாற்றம், 24 மாத்திரத்துக்கு உனக்கு நீ 3ஆல பெருக்குவாய். இது வந்துட்டு 3 மாற்றம், 24 மாத்திரத்துக்கு 8ஆல பெருக்குவாய். இங்க 8 அலுமினியம் சரிச்சுன்னா இங்க 8 போடுவாய். இங்க 3 நைட்ரஜன் சொன்னா இங்கேயும் 3 போடுவாய். இப்ப சமப்படுத்திட்டோம்னா சரி. இப்ப ஏற்ற சமப்படுத்தப்பட்டு சாரி மாற்றங்கள் சமப்படுத்தப்பட்டு ஒட்சியேற்றங்கள் சமப்படுத்தப்பட்டு மற்றதை சமப்படுத்தினோம்னா ஓகே. சரி, இதுல பார்த்தேன்னு சொன்னா அடுத்தது ஏற்றதை சமப்படுத்தும். ஏற்றதை சமப்படுத்துறது பார்த்தேன்னு சொல்லிட்டோம்னா இங்கால பாரு, இங்கால வந்துட்டு 3 மைனஸ் இருக்காரு, இங்கால வந்துட்டு 3 மைனஸ் இருக்காரு. இங்கால 3 மைனஸ் இருந்தா இங்கால என்ன செய்யணும், உனக்கு 3 மைனஸ் வரணும். ஆகவே இங்க 3 போடுவாய், 3 போடுவாய். இங்க ஹைட்ரஜன் இன்னைக்கு என்ன பார்த்தேன்னு சொன்னா ஹைட்ரஜன் சாரி இங்க சோடியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 8 சோடியம் இருக்காரு. ஆகவே இங்க 8 சோடியம் போட்டுருவீங்க, 8 சோடியம் போட்டுருவாய். ஹைட்ரஜன் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுல பாரு 3 3 3 9 ஹைட்ரஜன், இதுல 3 ஹைட்ரஜன், மொத்தம் 12 ஹைட்ரஜன் இருக்காரு. இதுல 8 ஹைட்ரஜன் இருக்காரு, அங்கால 12 ஹைட்ரஜன், இங்கால 8 ஹைட்ரஜன். ஆகவே என்ன உனக்கு 4 ஹைட்ரஜன் தேவை. ஆக 2 நீர் போடுவாய். இப்போ ஒட்சனுக்கு என்ன பாரு தக சமப்படுத்தப்பட்டிருக்கும். இதுல 3 9 ஒட்சன், இதுல 8 ஒட்சன், 17 ஒட்சன், 17 17 2 19 ஒட்சன் இருக்காரு. இங்கால பார்த்தேன்னு சொன்னா 8 16 16 3 19 தாக்கம் சமப்படுத்தப்பட்டு. இப்ப அடுத்து என்ன சொல்றீங்கன்னு சொன்னா இங்க விடுவிக்கப்பட்ட வாயு இருக்காரு தானே,
அதாவது என்ன வாயு விடுவிக்கப்பட்டது? இங்க விடுவிக்கப்பட்டது இந்த அமோனியா வாயு. விடுவிக்கப்பட்டது என்ன? இந்த அமோனியா வாயு இங்க விடுவிக்கப்படுது. இந்த விடுவிக்கப்பட்ட அந்த அமோனியா வாயுவை அவன் என்ன சொல்றான்னு சொல்லுங்க. இந்த விடுவிக்கப்பட்ட அமோனியா வாயு விடுவிக்கப்பட்ட இந்த அமோனியா வாயு இருக்கிறது தானே, இவரை எச்சியலோட தாக்க விடுறாங்க. எச்சியலோட தாக்க விடுறான். இந்த அமோனியா வாயுவை நீ எச்சியலோட தாக்க விட்டேன்னு சொன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? அமோனியம் குளோரைட் விளைவா கிடைக்கும். அமோனியம் குளோரைட் வந்துட்டு விளைவா கிடைக்கும். தாக்க விட்டு அவன் பாசிட்டிவ், அதாவது என்ன, சோப்பு பாசிட்டிவ் வச்சு அவன் அதை செக் பண்ணி கொள்றான். அடுத்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, பாசிட்டிவ் இதில் வச்சு அவன் செக் பண்ணிட்டு அடுத்தது மீதமரிக்கிற HCl என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, மீதமரிக்கிறது HCl, மீதமரிக்கிற HCl NaOH தாக்க விடுறான். NaOH தாக்க விடுறான். NaOH தாக்க விட்டு அவனுக்கு என்ன கிடைக்க போதும்? NaCl சக H2O விளைவா கிடைக்கும். NaCl H2O விளைவா கிடைக்கும். இங்க பாரு, இந்த மீதமான HCl தாக்க விடுறதுக்கு தேவைப்பட்ட NaOH அளவோட மூலளவு செறிவும் கனவுகளும் தந்திருக்கான். என்ன செறிவோ 0.1 கனவளவு 10 சென்டிமீட்டர் கனம். இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம், இந்த இடத்துக்கு HCl தாக்கின என்ன, HCl தாக்கின இந்த இடத்துல தாக்கின NaOH அளவோட மூலளவு கண்டுபிடிக்கலாம். அதாவது என்ன, HCl தாக்கிய என்ன, HCl தாக்கிய NaOH மூலளவு, HCl தாக்கிய NaOH மூலளவு காணலாம். என்ன வரப்போகுது? NaOH மூலளவு பார்த்தீங்கன்னா செறிவும் தெரியும், கனவளவும் தெரியும். மூல் சம செறிவு தர கனவளவு மூலளவு சொல்லிக்கணும் சொன்னா 0.1 தர 10⁻3 0.1 தர செறிவு தர கனவளவு செறிவான சொல்லிக்கணும் சொல்லி 0.1 மூல் டெசிமீட்டர் -3 வந்துட்டு செறிவு தந்திருக்கான். கனவுல பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கனம், அதாவது 10 தர 10⁻3 டெசிமீட்டர் கனம் இருக்காது. இதுல கனவளவு மூணு சம செறிவு தர கனவளவு செறிவு வந்துட்டு 0.1 தர 1 மூணு டெசிமீட்டர் -3 கனவுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கனம். ஆக 10 தர 10⁻3 டெசிமீட்டர் கனம். இந்த டெசிமீட்டர் கனம் டெசிமீட்டர் மைனஸ் பெருக்க சுருக்கப்படுறாரு, அதாவது போயிடும். அடுத்து பெருக்கி விட்டு என்ன 0.1 10 பெருக்கிறீங்கன்னு சொன்னா 1 தர 10⁻3 மூல் அடிப்பாரு. யாருன்னு சொல்லி சொன்னா இந்த HCl தாக்கிய NaOH மூளை வரைக்கும். அதாவது HCl தாக்கின இந்த HCl தாக்கின NaOH மூளை வந்துட்டு இவரா இருப்பார். ஓகே, இது வந்துகிட்டு என்னன்னு சொல்லி சொன்னா NaOH தாக்கின, அதாவது HCl தாக்கின NaOH மூலளவு வந்துட்டு இவருன்னு சொல்லி சொன்னா பீசமான பார்த்தேன்னா இவருக்கும் ஒன்றுக்கு ஒன்றா இருக்காரு. பீசமான இவருக்கு ஒன்றுக்கு ஒன்றா இருக்காரு. ஆகவே இவர் வந்துகிட்டு 1 தர 10⁻3 மூலா இந்த HCl எப்படி இருப்பாரு? 1 தர 10⁻3 மூலா தான் இருப்பாரு. சரிதானே? இந்த HCl வந்துகிட்டு 1 தர 10⁻3 மூலா தான் இருக்கும். ஆகவே இந்த HCl யாரு? இந்த அமோனியோட தாக்கிட்டு எஞ்சிய HCl. இந்த அமோனியோட தாக்கிட்டு எஞ்சிய HCl தான் இவரு. ஆகவே எஞ்சிய HCl மூலளவு பார்த்தீங்கன்னு சொன்னா இதே அளவு தான் இருக்குது. 1 தர 10⁻3 மூலா இருக்கு. சரிதானே? 1 தர 10⁻3 மூலா இருக்கு. இது வந்துட்டு 1 தர 10⁻3 மூலா. அடுத்தது அவன் என்ன தரவுகள் தந்திருக்கான்னு சொன்னா, ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட HCl மூலளவு காண்றது தரவு தந்திருக்கான். ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட HCl மூலளவு காணலும் சொன்னா இங்க பாரு, ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட HCl மூலளவு காணலாம். ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட HCl மூலளவு என்ன சொல்லிருக்கான்னு சொல்லி பாரு. ஆரம்பத்துல 0.11 டெசிமீட்டர் மைனஸ் HCl கரைசல் 20 சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள அனுப்பப்படுதான். சரிதானே? 0.11 20 சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள அனுப்பப்படுதான். 0.11 20 சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள அனுப்பப்படுதுன்னு சொல்லிச்சுன்னா இதுல உங்களுக்கு என்ன சொல்லலாம், ஆரம்ப HCl மூலளவு காணலாம். ஆரம்ப HCl மூலளவு பார்த்தீங்கன்னா மூல் சம செறிவு தர காணவளவு செறிவண்ண 0.11 மூல் டெசிமீட்டர் -3 தர கனவளவு 20 சென்டிமீட்டர் கனம். 20 தர 10⁻3 டெசிமீட்டர் கனம். இதை சுருக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு போதும்? 2.2 தர 10⁻3 மூலா இருக்கு. 2.2 தர 10⁻3 மூலா இருக்கு. இதுல ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட HCl மூலளவு வந்துட்டு 2.2 தர 10⁻3 மூலா.
இது NaHCl தான். உனக்கு என்ன சொல்லலாம்? ஆகவே உனக்கு சொல்லலாம் அமோனியோட தாக்கின இந்த HCl மூல அளவை கண்டுபிடிக்கலாம். ஆரம்பத்துல இந்த அளவு HCl எடுக்கப்படுது, அதாவது ஆரம்பத்துல இந்த அளவு HCl எடுக்கப்படுது, அமோனியை தாக்க விட்டுட்டு இந்த அளவு இந்த பெருமதி உள்ள ஒரு HCl என்ன செய்யுது, மீதமாகுது. ஆகவே உனக்கு என்ன சொல்லலாம்? இந்த அமோனியோட தாக்கின HCl மூல அளவை கண்டுபிடிக்கலாம். அமோனியோட தாக்கின HCl மூல அளவு கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா அமோனியாவுடன் தாக்கிய HCl மூல அளவை பார்க்கலாம். அமோனியோட தாக்கிய HCl மூல அளவு செய்யலாம். இதுல இருந்து இதை கழிச்சு விட்டீங்கன்னா சரி, கழிச்சு என்ன போதும் 1.2 தர 10⁻³ மூல அரிக்க போகுது. 1.2 தர 10⁻³ மூல அரிக்கும். இவரு 1.2 தர 10⁻³ மூலா அமோனியாவும் என்ன அரிக்க போதும். இதுல இருந்து அமோனியோட மூல அளவு என்ன அரிக்க போகுது, பீசமான 1 ஆகவே 1.2 தர 10⁻³ மூல அரிக்கும். 1.2 தர 10⁻³ மூல இருக்க போகுது. இங்க பாரு, பீசமான 1 கொண்டு இருக்கிற. ஆகவே இது 1.2 தர 10⁻³ மூலா, இதுவும் என்ன 1.2 தர 10⁻³ மூல இருக்கும். இந்த அமோனியா எங்க இருந்து வந்தாரு? இந்த தாக்கத்துல இங்க இருந்து வந்தாரு. இந்த தாக்கத்துல இங்க வந்தால் என்ன, இந்த அமோனியா வந்துச்சு. இவர மூலளவு 1.2 தர 10⁻³ மூலா. இதுல உனக்கு என்ன செய்யலாம்? இந்த NO3- மூல பார்க்கலாம். பீசமான பார்த்தீங்கன்னா 3க்கு 3 ஆகவே 1 கொண்டிருக்காரு. இது எவ்வளவு இருக்காரோ அதே அளவு தான் இவரும் இருக்கப்படுறாரு. இது வந்து 1.2 தர 10⁻³ மூலா. இதுவும் என்னதான் போதும் 1.2 தர 10⁻³ மூலா இருக்கும். இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம்? NO3- மூலம் எவ்வளவு வர போகுதுன்னு சொன்னா 1.2 தர 10⁻³ மூலா இருக்க போகுது. மூலளவு தெரியும். இது எங்க இருக்காரு? இந்த NO3- எங்க இருந்து வந்தாரு சொன்னா 25 சென்டிமீட்டர் கணத்துல இருந்து வந்தாரு. ஆகவே மூலளவும் தெரியும், கனவளவும் தெரியும் சொன்னா இது வந்து உனக்கு என்ன சொல்லலாம்? செறிவா காணலாம். NO3- செறிவடுத்துன்னு சொல்லிச்சுன்னா செறிவு சாமானிய மூலங்கில் கனவளவு 1.2 தர 10⁻³ மூல். கனவளவு பார்த்தீங்கன்னு சொன்னா 25 சென்டிமீட்டர் கனமாம். 25 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். இதை சுருக்கினேன்னு சொல்லிச்சுன்னா 0.048 மூல் டெசிமீட்டர் -3 அடிக்க போறாரு. இந்த NO3- செறிவா இருக்கும். சரிதானே? 0.048 மூல் டெசிமீட்டர் -3 அடிக்கும் இந்த NO3- செறிவு. சரி, ஓகே. முதலாவது கேள்வி என்ன சொல்றேன்னு சொன்னா, நடைமுறைகள் 1, 2, 3 ஆகியவற்றில் நடைபெறும் தாக்கங்களுக்கான சமப்படுத்தி அயன் அல்லாத சமன்பாடுகளை தர சொல்லிக்கான். ஓகே, சமன்பாடு எழுதியாச்சு. அடுத்து வந்துட்டு நீர் மாதிரி வயில SO3 - SO4 NO3- ஆகிய செறிவுகளை வந்துட்டு 3 டெசிமீட்டர் மைனஸ்ல தர சொல்லிக்கான். ஓகே, கொடுத்துட்டான், கண்டுட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா நடைமுறைகள் 2,3 ஆகியவற்றின் நியமிப்புகளில் அவதானிக்கத்தக்க நிறமாற்றங்களை கேட்டிருக்கான். ஓகே, நடைமுறை 2. நடைமுறை 2ல பார்த்தீங்கன்னா என்ன நியமிப்பு நடக்குது? ஓகே, மாப்பொருளை காட்டியா பயன்படுத்தி என்ன சொல்றோம்? I2 வந்துக்கிட்டு Na2SO3 தாக்க போறோம். இங்க நடக்கும் மாப்பொருள் காட்டில நடக்கும். இதுல என்ன நிறமாற்றம் நடக்கும்னு சொன்னா கருநீல நிறம் நிறமற்றதா மாறும். கருநீல நிறம் நிறமற்றதா மாறும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா நடைமுறை 3 என்ன நடக்குன்னு சொன்னா ஓகே, மெதைல் ஆரஞ்சு முன்னிலை இல்ல, மெதைல் ஆரஞ்சு அதாவது மெதைல் செம்மஞ்சள் காட்டியா பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் சொன்னா HCl வந்துக்கிட்டு HCl வந்துட்டு NaOH தாக்க வரோம். HCl வந்துக்கிட்டு NaOH தாக்க வரோம். யார? மெதைல் ஆரஞ்சு முன்னிலையில. மெதைல் ஆரஞ்சு முன்னிலையில என்ன நிறமாற்றம் நடக்கும்? சிவப்பு வந்துக்கிட்டு மஞ்சள் நிறமாகும். சிவப்பு வந்துட்டு மஞ்சள் நிறமாகும். இது வந்துட்டு 2019 ஆண்டு வந்த இரசாயன கணித்தல் கேள்வி, அதாவது கெமிக்கல் கால்குலேஷன் எஸ்ஏ கேள்வி. ஓகே பிள்ளைகள், மீதி அடுத்த வகுப்புல பார்ப்போம்.